ஒரு 10 படம் லைனாக வச்சு கொடுத்தாருன்னா அவ்வளோதான், மறுபடியும் பேக் டு ஃபார்ம் தான். குட் பேட் அக்லின்ற 3 பார்ட்ல அக்லின்ற பார்ட் செம்மையா இருந்தது. பாத்தீங்களா ஆடியன்ஸ் ஒரு வைப்பு, படம் முழுக்கவே வைப்பு. சூப்பரா இருந்ததுண்ணா. ஒரு ரசிகரா ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சரியான ஒரு செமையா இருந்தது, எல்லாமே செமையா இருந்தது. அஜித்ல நான் விஜய் ஃபேன் தான், ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அஜித் படம் பார்க்குறேன். செமையா இருந்தது, சான்ஸே இல்லை. அண்ட் அர்ஜுன் தாஸ் கிராக்கர் எல்லாமே செமையா இருந்தது. ஒரு ஃபீஸ்ட் தான் சொல்லலாம். எங்களுக்கே பர்சனலாக பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸில் கையில் பிடிக்க முடியாது. நான் அஜித் சாரோட பெரிய ஃபேன். ஸோ இது ரொம்ப பெரிய ட்ரீட்டு. ஆதிக் சார், நான் படம் ஃபுல்லாக நான் ஆதிக் சார் பார்த்தா யோசிச்சு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வீடியோ ரீச் ஆச்சா நேரில் அவரே நான் பார்த்துட்டு தெய்வம் ஒரு சத்தியமாக ஒரு 10 படம் லைனாக வச்சு கொடுத்தாருன்னா அவ்வளோதான், மறுபடியும் பேக் டு ஃபார்ம் தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஷோ போகிறேன் நான் மறுபடியும். இன்றைக்கே 4 ஷோ லைனாக புக் பண்ணிட்டேன். பட் ஒர்த் இட், உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. கண்ணு கலங்கலை, அது ஒன்று தான். பட் வெரி வெரி ஹாப்பி. ஆதிக் சார், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். ரொம்ப எங்களோட கனவெல்லாம் நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. கலக்கி எடுத்துக்காரு, சதறிடுச்சு, அவர் பேர் முழுதும் பரவிடுச்சு, பொடுசுகள்லாம் பதறிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த நாடகத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அது இந்த உலகத்துக்கும் புரிஞ்சிருச்சு, விசி பறந்துருச்சு, செவிக்கில் திடுச்சு. படம் சம்பவம் தான், அவன் நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படின்ற மாதிரி படத்தை வேற லெவல்ல வேற சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. படம் சூப்பரு. இன்னும் 20 வருஷத்துக்கு இந்த படம் தாங்கும். அடுத்த படம் வர வரைக்கும் இந்த படம் கொண்டாட்டம். படம் எப்படி இருக்குன்னா, குட் பேட் அக்லின்ற 3 பார்ட்ல அக்லின்ற பார்ட் செம்மையா இருந்தது. நல்ல காமெடியாகவும் இருந்தது. இதுதான் நீங்கள் கிளைமேக்ஸில் பயங்கரமாக ரசிக்கலாம். ஃபைட் சீன் செம்மையாக எடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் மூவியாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு பார்ட் குட்ன்னு காமிக்கும் போதெல்லாம் அந்த ஒரு எமோஷன் சீனை கொஞ்சம் லைட்டாக காமிச்சிருந்தாங்களே, இதை கொஞ்சம் வெயிட்டாக காமிச்சிருக்கலான்னு தோணுச்சு. பட் அந்த லைட் மூமெண்ட்டை கடைசியில் கிளைமேக்ஸில் இருக்கிற அந்த அக்லி பார்ட் முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன் சீன்ஸை கனெக்ட் பண்ணி பக்காவாக எடுத்திருக்காங்க. மற்றபடி நடுவில் இருக்கிற அந்த பேட் பார்ட்டெல்லாம் அவ்வளோ ரசிக்கும்படி இல்லை. அக்லி பார்ட்டை யூ கேன் என்ஜாய் அ லாட். செகண்ட் ஹாஃப்காக நீங்கள் செகண்ட் டைம் வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் யூ கேன் என்ஜாய் அ லாட் அந்த மாதிரி. பழைய அஜித்தை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி எல்லா சீனையும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா சிம்ரனை கொண்டு வந்தது. அந்த நிறையா இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மங்காத்தாலேருந்து பில்லாலேருந்து எல்லா படத்தையோடைய இது காட்சிகள்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சகலகலா வல்லவன் பாட்டு நம்ம கமல் பண்ணி தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து அஜித்தை வந்து அந்த சகலகலா பண்ணவன் போது ஒரு நல்ல ஒரு வேவ்ஸ் வந்து படம் நல்லா ஒரு ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி இருக்குது சார். படம் வந்து வேற லெவலு. பார்த்தீங்களா ஆடியன்ஸ் ஒரு வைப்பு, படம் முழுக்கவே வைப்பு. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வைப்பை ஏற்றிக்கிட்டே இருந்தா தொண்டை போயிடு. எல்லாம் டிஃப்ரெண்ட் தான், வாலி மாதிரி ஆயிருப்போம். உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு அட்டாக்கு. படம் பார்த்தவங்களாம் குட்டு, படத்தை பார்க்காதவங்களாம் பேடு. படத்தை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்களாம் அக்லி. செய்யுங்க படம், அவ்வளவுதான். புரியல? சூப்பர், மிரட்டிட்டான் படத்தை. இதுக்கு மேல யாரும் எடுக்க முடியாது தலைக்கு. என்ன ப்ரோ, படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, வேற மேலே
சூப்பராக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் மூவி ப்ரோ, யாராலுமே இருக்க முடியாது. சூப்பராக இருந்துச்சு. எந்தெந்த கெட்டப் எங்கே வைக்கணுமோ கரெக்டாக வச்சிருக்காரு. டேரக்டர் வேற மாதிரி பண்ணிட்டாரு. தலை தான் வேற லெவலு. வர மாதிரி ஃபேன் பாய் சம்மோ செதுக்கி விட்டாரு. உண்மையான ஃபேன் பாய் சம்மோ ஒரு நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. பியூர் ஃபேன் சம்பவம் ப்ரோ. செமையா இருக்கு ப்ரோ. மஜா பண்ணிறார் தல. கரகி கொல்திறார் தல. அல்டிமேட் ஸ்டார் அவர்தான் தல. பில்லா மங்காத்தக்கு அப்புறம் செம்ம மூவி. லாஸ்டா சிம்பு சி தல மஜா பண்ணிறார் தல. கிச்சி விட்டுறாரு. பில்லா மங்காத்தக்கு அப்புறம் வாய்ஸே வர மாட்டேனா. புள்ள கட்டி வந்து தொண்டரா வலிங்கடா. பிளாஸ்ட் பண்ணியா படம். போய் பாருடா காசு ஊத்தி பாரு. பிளாஸ்ட் ஸ்டாப்ல பிரிஸ்டாப்ல. வேற லெவல் பிரிச்சுடாரு. கிளி தல தான் வேற மாதிரி. சூப்பர். இப்ப வந்து 10 வருஷத்துக்கு கண்டென்ட் இருக்குது எங்களுக்கு. 10 வருஷத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற லெவலு. ஆதிக்கு உண்மையாலே ஒரு ஃபேன் பாய்